இந்த வீடியோல நம்ம சிஓஏவுக்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து சிஓஏவுக்கு அப்ளிகேஷன் 11/5 கம்ப்ளீட்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆமா, அப்ளிகேஷன் எல்லாம் வந்து முடிஞ்சது. இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு சிலர் வந்து நம்ம ஃபைனல் காப்பி எடுக்காம பேமெண்ட் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் சக்சஸ் ஆயிருக்கும், ஆனாலுமே வந்து ஃபைனல் காப்பி எல்லாம் எடுக்காம விட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த ஃபைனல் காப்பியை எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தோம்னா டைம் கொடுத்துட்டாங்க. 11:59 PM நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் காப்பி எடுக்காம இருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு ஃபைனல் காப்பி எடுத்துக்கணும். ஒரு சிலர் நம்மளே அப்ளிகேஷன் போட்டிருப்போம், பேமெண்ட் வரைக்கும் கூட பண்ணியிருப்போம், ஆனால் ஃபைனல் சப்மிஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுனா என்னன்னு தெரியாமலும் இருப்போம். நான் ஒன்ஸ் சொல்றேன், அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. பண்ணலாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதே போல அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க, வியூ சிஓஏ ஆகஸ்ட் 2024 லிஸ்ட் ஆஃப் டேட்டா நாட் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கா. இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கு, அதே போல பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கு. டைரக்டா ஹியர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துருங்க. இப்போ இதுல வந்து உங்க நம்பர் இருக்கா அப்படிங்கறத நீங்க தேடி எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃபுல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே கூட வந்து ஃபைனல் பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பண்ணிடணும். அதே போல வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு கீழே வந்துடும். அப்போ பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி உங்க பேர் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க டவுன்லோட்ஸ்ல வச்சே கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்டா மேலங்க 3 டாட்ஸ் தெரியுதா, இதை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ்னு இருக்கா, ஒரு டைம் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நேரடியாக வந்து உங்களோட பேரை கொடுங்க. சரிங்களா? அப்போ பேரை கொடுக்கும்போது நான் வந்து பார்த்தோம்னா என்னோட பேர் கொடுக்குறேன், இருக்கும் என்னோட பேர்ல. ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் அப்ளிகேஷன் போடும்போது என்னோட அப்ளிகேஷன் நேம் எல்லாம் எனதை கொடுத்து தான் நான் போட்டேன். நான் ஃபைனல் பண்ணல இல்லையா? அப்போ வந்து 226வது நம்பரா என்னோடது இருக்கு. நான் வந்து டிராஃப்ட் வரைக்கும் எடுத்தேன், பேமெண்ட் பண்ணல, அதே போல ஃபைனல் பண்ணல, அதனால என்னோட பேர் வருது. அதே மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணாம இருந்தாலுமே டேட்டா நாட் சப்மிட்டட்னு சொல்லி தான் காட்டும். அப்போ நீங்க உங்களோட பேர் ஓகே, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டான்றதை நீங்க பாத்துக்கணும். உங்க பேர்லயே வேற யாராவது இருக்கலாம்ல, அப்போ மொபைல் நம்பர் கரெக்டாங்கிறத பாத்துக்கோங்க. மொபைல் நம்பரும் ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அதே போல சென்ட்ரல் இருக்கிற நம்பர்லாம் சேமா இருக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சேமானு பாத்துக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற போது நீங்க தான் அந்த டேட்டாவை வந்து ஃபைனல் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். அப்போ அதை போய் எப்படி நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ டைரக்டா நீங்க வெப்சைட்குள்ள வந்துருங்க. இப்போ கீழே இருக்கு இல்லையா, டைரக்ட் கேண்டிடேட்ஸ் லாகின், டைரக்டா இதை கொடுத்துக்கோங்க. மேல வந்து நீங்க உங்களோட என்ன மொபைல் நம்பர் போட்டீங்க, என்ன பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படிங்கறத ரெண்டையும் கொடுத்து நீங்க லாகின் கொடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. சிஓஏ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 2024 இருக்குல்ல, அப்போ நீங்க மேல பாத்தீங்கன்னா கிரியேட் எடிட் அப்ளிகேஷன் வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்லோட் இமேஜஸும் வராது. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே முடிச்சது. அப்ளிகேஷன் ப்ரிவியூ காப்பி நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அப்ளிகேஷன் ப்ரிவியூ காப்பில கரெக்டா இருக்காங்கிற அந்த கரெக்ஷன்லாம் பார்த்துட்டுங்க. கரெக்ஷனுமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. நீங்க டைரக்டா ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்னு பேமெண்ட், இன்னொன்னு கடைசியா சப்மிஷன். இது மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் பெய்டா இல்ல பெண்டிங்கா அப்படிங்கறத நமக்கு காட்டும். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் பிளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி பெய்டுன்னு வந்துருது அப்படின்னா நீங்க ஏற்கனவே பெய்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். பெண்டிங் வருது அப்படின்னா, இல்ல அந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு காட்டுது 1030 ரூபாய் அப்படின்னா நீங்க அதை வந்து திருப்பியும் ரீபேமெண்ட் பண்ணணும். நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் சக்சஸ் பண்ணிட்ட பிறகு சப்மிஷன் அண்ட் ஜெனரேட் அப்ளிகேஷன் காப்பின்னு இருக்கா, ஒரு டைம் இதை கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல டவுன்லோட் ஆகிரும். காட்டுதுங்களா? இங்க நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், மறுபடியும் நீங்க எகைன் டவுன்லோட் பண்ணலாமான்னு கேக்குது. ஓகே, நான் கொடுக்கும்போது என்னோட அப்ளிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துருது அப்படின்னா மேல போட்டோவுக்கு மேல சப்மிட்டட் காப்பின்னு வரணுங்க. இப்படி சப்மிட்டட் காப்பின்னு வந்தாதான் உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிருக்குன்றது அர்த்தம். நீங்க சப்மிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இது இருந்தா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் ஏதாவது இருக்குன்னா அதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. ஏதாவது இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் சப்மிட்டட் டேட்டாலாம் முடிஞ்ச பிறகு கரெக்ஷன் டேட்டுன்னு ஏதாவது 2 நாள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க பேரு இல்ல மற்றபடிக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆனா சென்டர்லாம் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுப்பாங்க. அதுபடி பார்த்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இதை ஒரு டைம் அவங்களோட பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்க. இருந்தது அப்படின்னா ஃபைனல் பண்ணிட சொல்லுங்க. ஃபைனல் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வராது, போனஃபைட் வராது, எதுவுமே வராது. பிரைவேட் கேண்டிடேட்ஸ் மொத்தமா பார்த்தோம்னா 336 பேர் இன்னுமே வந்து ஃபைனல் பண்ணாம வச்சிருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்கு நீங்க சீக்கிரமா வந்து ஷேர் பண்ணி
நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க வந்து ஃபைனல் பண்ணிட சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்.